ரொம்ப டேஸ்டியான முட்டையும் பிரானும் வச்சு ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் மஞ்சள் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே 1/4 கிலோ பிரான் இருக்குது, அதையும் இதோடு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறணும். ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டோம்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வேக வச்சிருக்க முட்டை சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கமன்னு பிரான் முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம் போட்டு வச்சு பெரட்டி சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்பே தேவையில்லை. இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.